ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்ல எபிசோட் 36 தான் பார்க்க போறோம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாத்துக்கும் ரெடி நருட்டோ. க்ளோனுக்கு க்ளோன் தான். க்ளோன் தான். பார்க்க க்ளோன்ஸ் மாதிரி தெரியுது. அதுவும் நிறைய க்ளோன்ஸ் இருக்கு. எலிங்கெல்லாம் பூரியில வந்து மாட்டிக்கிச்சு. நருட்டோ எற ஆயுதத்தை சிங்கிளா போயிட்டு இருக்கோம். இவர் டெஸ்ட் பண்றாரு. அடேங்கப்பா, ஒரு பஞ்சுக்கு இப்படி பறக்குறாங்க. ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நருட்டோ, உன் பலத்தை காட்டு. நீ கையை தட்டு. ஓ இப்படி ஏய், அவங்க அழியலையா? லிக்விட் ஃபார்ம்ல இருக்கானுங்க. கண்டிப்பா மனுஷங்க கிடையாது. அந்த ஒரிஜினல் யாருன்னு தெரியல. அடிச்ச 2 ஆவறானுங்க. என்ன இது, நான் தொட்டதும் அப்படியே புடிக்கிடுச்சு. இது க்ளோன் கிடையாது. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஷரிகான், நருட்டோ, ஜாக்கிரதை. பாவீங்களா, அடிச்சு உடைச்சா அதுல இருந்து இன்னொரு உருவம் வருது. ஒரே குழப்பமா இருக்கு. என்னால அசைய கூட முடியல. ஏன் ஸ்டக் ஆனா? ஓ இதுவா? ஆனா இது பவர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், யாரும் தாங்க மாட்டாங்க. திரும்ப இது வந்து அவனை சோதிக்குது. கண்டிப்பா இந்த குதிரை உண்மையானதுதான். இதெல்லாம் ஏதோ மாயசால மாதிரி இருக்கு. ஆனா இதுல பவர் அதிகமா தேவை. எப்படி அட்டாக் பண்றது? யார் கூட மோதிக்கிட்டு இருக்கோம்? இது ஏதாவது கென்ஜுட்சு வித்தையா என்ன? என்னமோ சொல்றாங்க. அதான் கெஞ்சுன்னு சொன்னா அந்த மாய வலை. இவங்க ஏதோ இவங்களா? பேசிக்கிட்டே இருக்காங்களே அது. அது ஸ்க்ரோல் கேக்குறாங்க. Illusions ஆ? எனக்கு புரியல. கபூட்டர் கையில ஏற்பட்டிருக்க காயம் உண்மைதானே? உண்மைதான். ஆனா சாஸ்கே சொல்றதுதான் சரி. உண்மையான எதிரி இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். நம்மளை சுத்தி இருக்கிற எந்த மரத்துல வேணாலும் இருக்கலாம். இல்யூஷனுடைய ஸ்மோக் ஸ்கிரீனை தாண்டி எல்லா தாக்குதலையும் கவனிக்கிறான். மூமெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த கென்ஜுட்சு ஷினோபிஸ் தான் நம்மளை தாக்கிட்டு இருக்காங்கன்ற இல்யூஷனை நம்மளுக்கு ஏற்படுத்துறான். ஓ அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லூஷன்ஸ் தான் அதிகமா இருக்குல்ல இதுல. இப்படி வேடிக்கை பார்க்கறதால மட்டும் என்ன நடக்க போகுது? இந்த க்ளோன்ஸ உருவாக்குனவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணணும். பொறுமையா இரு நருட்டோ. எப்பரா கண்டுபிடிப்ப? எங்க இருக்காங்கன்னு தெரியாம காட்டு பகுதிக்குள்ள போய் தேடணுங்கிறது அவங்களுடைய எண்ணமே. அப்பதான் மறைஞ்சிருந்து தாக்க அவங்களுக்கு வசதியா இருக்கும். நம்மள பிரிக்க பாக்குறாங்க. அப்பதான் நம்ம கதையை முடிக்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல அறிவுடா எனக்கு. இந்த அட்டாக் பத்தி எனக்கு தெரியும். டைஜுட்சுல வீக்கா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய டேட்டா படி உங்களுக்கு நேரடியா வந்து சண்டை போட தகுதியே இல்லை. பொறுமை சாமி, எது அவசரப்பட்டுறாத. இப்போதைக்கு நாம எல்லாரும் ஒன்னானது உங்களோட தாக்குதலை எதிர்த்து சமாளிக்கணும். நீ சொன்னபடியே செய்யலாம். ஆனா இவங்கள சும்மா விடக்கூடாது. ஜாய் ஜாய் ஜாய், அவசரப்படுறான். உங்களால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பாக்குறேன். இன்னைக்கு இரவு நல்ல பொழுதுபோக்குதான். ஐயோ, ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இப்படி சமாளிக்க முடியும்னு தெரியல.
யூஸே இல்ல. தேவையில்லாம உன்னோட சக்கராவை வேஸ்ட் பண்ணாத. நாம இல்யூஷன்ஸோட ஃபைட் பண்ணணும் தான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. நம்ம முன்னாடி நிக்கிற இந்த க்ளோன்ஸ முதல்ல அழிச்சிட்டோம்னா நம்ம மேல குனாய வீசுறவங்கள சுலபமா கண்டுபிடிச்சு நம்மளால அது ரெண்டு ரெண்டா வராங்களேடா. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷேடோ க்ளோன் கேட்க மாட்டாங்க. ஆனா அவன் கேட்காம இருக்கிற முடிவு தான் கரெக்டா இருக்கும். என்ஜாய் பண்றான். திரும்ப வருது. எனர்ஜி தான் வேஸ்ட். ரொம்ப வேஸ்டா போகுது. அப்புறம் இது எப்படிதான் அழிக்கிறது? இப்படி இருந்தா உதவி பண்ண வேண்டாமா? பறக்க போற பிரச்சனையை நம்மளும் கடல்ல இறங்கணும். அப்ப நாம சரியா சொன்னேன். அவனுக்கு நம்மளோட உதவி தேவை. நாம இப்போ ஒட்டையை கிளப்பலாமா? இன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு ஏன் பண்ணும்? என்ன பண்றது? முயற்சி தான் பண்ண முடியும். டைம் வேற போகுது. இது விடிஞ்சிச்சியா? விடிய விடிய சண்டை போயின்னு ஆனாலும் அப்படிதான் இருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பேன். இருடா, உன்னாலதான்டா. கொஞ்ச நேரத்துல சூரிய உதயம் ஆக போகுது. எல்லார் கதையும் பிடிக்க களத்துல இறங்கலாமா? இப்ப ட்ரெஸ் மாறி இருக்கு. இவங்க தான் அந்த 3 பேர் மெயின் ஆளுங்க. இதெல்லாம் அவங்களோட இது. அவங்க எல்லாருடைய உடல்களையும் நம்ம சிதைக்கணும். வந்துட்டாங்க. டயர்ட் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு ஃபைட்டாடா? நேருக்கு நேர் வாங்கடா. நீ தானே என்னோட ஷோல்டரை கட் பண்ணது. அதால எனக்கு முக்கியசாலியா வேலை பார்க்குறாங்க. அதுக்கு பதிலடியா நான் இப்போ உனக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்க போறேன். ஏதாவது பேக்கப் பிளான் வச்சுன்னுக்கிறீங்களா? என்னாச்சு? நாங்க விரிச்ச வலையில நீங்க மாட்ட மாதிரி தெரியுது. ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. மாதிரி எல்லாம் வேலை செஞ்சிருச்சு நருட்டோ. என்னடா பண்ண அதுக்குள்ள? சிரிக்கிறாங்களே. பின்னாடி இருக்காங்க நம்ம ஆளுங்க. லோனு எப்படி எல்லாருக்கும் அது வரும்? குழப்பமா இருக்கா? வரைஞ்சிருந்தவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த தவிர எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் நம்ம நட்ட பையன் பண்ண வேலை. எல்லா உருவத்திலையும் மாறி இருக்கான். ஓ, எப்படி இது நருட்டோக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கா? நான் உருவாக்கின ஷேடோ க்ளோன்ஸ் இது நல்லா இருக்குப்பா. நான் அவன் மட்டும்தான் அப்படி ஆவான்னு நினைச்சேன். எந்த உருவத்துக்கு வேணாலும் மாறலாம். மாதிரியே க்ளோன்ஸ் உருவாக்குறது தான் சூப்பர். குறிக்கோளே. இவ்வளவு நேரம் எங்களோட க்ளோன்ஸ் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க வெளியே வர வரைக்கும் நாங்க மறைமுகமா காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வித்தை எப்படி இருக்கு? நம்மளோட பிளான் வெற்றிகரமா நிறைவேறிடுச்சு. எப்படா பிளான் பண்றீங்க இதெல்லாம்? ஐயோ எனக்கு எனர்ஜி போயிடுச்சு. நருட்டோ, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. நீ உன்னோட சக்கரா எனர்ஜியை அதிகமா பயன்படுத்தியிருக்க. கவலைப்படாத, இவங்களை நான் பாத்துக்கிறேன். போடு. ஆனாலும் கேட்கறதா அப்பயும் வராம நான் தான் அடிப்பேன் அப்படின்ட்டு வராங்க. ஒரே அடி. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ணுவேன், நீங்க அடிப்பீங்களா அப்படின்னு. பச்சை கொடுக்காம நான் எப்படி ஓய்வு எடுப்பேன்னு எதிர்பார்த்தீங்க? அடங்க மாட்டான்டா அவன். ஐயோ மயக்கம் கேட்க போட்டுற போறான். அடேங்கப்பா, இந்த நருட்டோ ரொம்ப புதுசா இருக்கானே. இவனுக்கு என்னாச்சு? எப்ப இவன் இவ்வளவு திறமைசாலியா மாறினா? உங்க கூடயே தான் இருக்கான் சார். இவன் சக்கர எனர்ஜி மொத்தமா குறைஞ்சிருச்சு. எப்படி அசைறான்னு கூட தெரியல. நருட்டோ, ஸ்டாமினா தாங்க அவங்ககிட்ட. சக்கர எனர்ஜி ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன். அவன் ஒரே நேரத்துல மல்டிபிள் ஷேடோ க்ளோன்ஸ் பயன்படுத்தி இருக்கான். 3 க்ளோன்ஸ் பக்கத்துல இருக்கிற மத்தவங்க மாதிரி மாத்திருக்கான். அதுக்கு இன்னும் எனர்ஜி போகும். முதலாள நிக்கிறான். அதுவும்
ஆரம்பிச்சு 5வது நாள். ஆ பா இந்த சக்கர எனர்ஜியை அவனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா நருட்டோவை யாராலையும் எப்பவும் தடுக்க முடியாது. எங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு. ஆனா இன்னும் எதுவுமே முடியல. எங்களோட முழு வித்தையை நாங்க காட்டுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எங்களோட முழு சக்தி என்னங்கிறத நாங்க வெளிப்படுத்துறோம். எங்க நிஞ்சுட்சுவை நீங்க பார்க்க போறீங்க. திரும்பவுமா? ஆடா போங்கடா. சிங்கத்துக்கிட்ட பவர்லடா இப்போ. அவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா சரியா. இது என்னோடது, நான் தான் பண்ணுவேன். முடியுமா? கேட்கவே மாட்டான். இவனை வேற அந்த உரைச்சி மருந்து தடுக்குது. அவன் கண்ட்ரோல் பண்றான் அப்போ. கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். ஐயோ இங்க இருக்கிற எல்லாமே க்ளோஸ் தானா? இல்லனா அவங்க கெஞ்சுட்சுவை பயன்படுத்துறாங்களா? எல்லாத்துலயுமே எனர்ஜி காட்டுது. ஐயோ, அந்த மாஸ்டர் வந்திருக்கு. சாஸ்கே வேண்டாம். தயவு செஞ்சு ஷாரிகாவை பயன்படுத்தாத. அது இவனை கண்ட்ரோல் பண்ணுது. முன்னாடி பாடுறா. ஐயோ, காப்பாத்திட்டான். நாள் பூரா நீ இப்படி கையை வீசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீ உன்னோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நெஞ்சாஸ் யாரும் இங்க இல்ல. என்ன உளறிக்கிட்டு இருக்க? கடைசி அட்டாக் பண்ணதும் இந்த க்ளோன் தான சொல்ல போறியா சாஸ்கே? அந்த 3 பேரும் கண்டிப்பா இங்க தான் இருக்காங்க. அப்படி இங்க இல்லனா எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தேடணும். மூளைய பயன்படுத்து. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டா நாம எதுக்காக இங்க இருக்க போறோம்? என்னால முடியல. இதுக்கு மேல ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை பயன்படுத்த முடியாது. ஆமா. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொழுதுபோக்கா இருந்ததுக்கு நன்றி. ஐயோ எல்லாருக்குமே எனர்ஜி போயிடுச்சு. ஐயோ, அடியில இருந்து வராங்க. அந்த ஒரிஜினலுங்க பூமிக்குள்ள இருக்கிறானுங்க. பயன்படுத்தி அவங்க மறைஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற க்ளோன்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது. நீ எப்படா சமாளிப்பா? ஐயோ இவன் தான் போய் இவங்களை காப்பாத்துன்னு அடி வாங்கினுக்கிறான். அவனையே டார்கெட் பண்றாங்க. அவன்கிட்ட தானே ஸ்க்ரோல் இருக்கு. நீயா கண்ணு சிவக்குது. எங்க தடவை உனக்கு எனர்ஜி வருது இப்பயா? சாஸ்டா அவ்வளவுதான். எதிரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு நீதானே சொன்ன. நல்ல அட்வைஸ். அவங்க தான் ஒரிஜினல். ரொம்ப நன்றி நருட்டோ. நீ என்ன காப்பாத்திட்ட. நீ கலக்கிட்ட நருட்டோ. அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க தானே அவனை தூக்கிட்டு போன இப்போ. உங்கள்கிட்ட இருக்கா ஸ்க்ரோலு? கழுத்துல இருக்கிற மார்க் என்னது அது? அடிபட்டிருக்கா? அது ஒண்ணும் இல்ல. கத்துச்சா? கிடைச்சிருச்சு. நாம தேடி வந்த ஹெவன்ஸ் க்ளோன் நமக்கு கிடைச்சிருச்சு. சாதிச்சிட்ட நருட்டோ. இவனுக்குள்ள கண்டிப்பா அதீத சக்தி இருக்கு. ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஓ, ஆமா அவன் கண்ணு செவந்துச்சு. அதுக்குள்ள நருட்டோ முடிச்சிட்டான். என்ன பவர்னு தெரியல வந்து. அப்பா வந்துட்டாங்கடா எப்பா. ஒரு வழியா வந்துட்டியா?
ஏய் நீங்களும் 3 பேர் தானா அப்போ? வரலனா கண்டிப்பா எங்களுக்கு 2 ஸ்க்ரோல்ஸும் கிடைச்சிருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எல்லாத்துக்கும் உங்க திறமை தான் காரணம். குறிப்பா நீ நருட்டோ, நீ பெரிய திறமைசாலி தான். இந்த கபோட்டை மேலே டவுட் அதிகமாகினே போகுது. இந்த கதை நல்லவனா கெட்டவனானே தெரிய மாட்டேங்குது. அவன் டீம் விட்டு எதுக்கு இவன்கிட்ட வரணும்? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. கபட்டோ நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா? கண்டிப்பா. எதிர்பார்த்ததை விட நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது எக்ஸாம்ல சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தேவையான டேட்டாவையும் நான் சேகரிச்சுட்டேன். இதுல இருக்கு. உனக்கு வேணுமா? கண்டிப்பா வேணும். சரி, இந்த பையனை அவங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரோச்சிமாரு, உங்களோட ஆர்வத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. சம் வில்லேஜோட உரைச்சி மாறும். நிறைய விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு ஏன்னா மண்ணுக்குள்ளேருந்து வரும்போதே புரிஞ்சிச்சு உரசி மாதிரிதான் ஆளுங்கதான் அப்படின்னு. கபோட்டோ உரைச்சி மாறும் ஆல்பா. நான் என்ன நினைச்சாலும் முடிவெடுக்க போறது மட்டும் நீங்க தானே. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏய் பேச்சு திறமையில ஒண்ணு நினைச்சுக்க ஆளே இல்லை கபோட்டோ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பிரமாதமான வேலை செய்ய. ஆட்டா பாவி இவ்வளோ நேரம் நல்லவன் நடிச்சியாடா? என்னப்பா இது? உள்ள யாருமே இல்ல. பரவாயில்ல சாக்குரா, என்னால நடக்க முடியும். அப்போ ஓகே. அப்படி என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல. சரி, அடுத்ததா நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? ஒரு நிமிஷம் இரு, அத கொஞ்சம் பாரு. பிரமாதம். அதுல என்ன போட்டிருக்கு? சொர்க்கத்தை அடையிறதுதான் உங்களோட நோக்கம்னா அதுக்கு முதல்ல உங்களோட அறிவு திறனை வளர்த்துக்கணும். பூமியில பலவீனமா உணர்ந்தீங்கன்னா பயிற்சி எடுத்து தாக்க தயாராகுங்க. பூமியும் சொர்க்கமும் தயாரா இருக்கிற நேரத்துல உங்க வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. வாழ்க்கையில இதை பின்பற்றினா இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரியும். ஒண்ணுமே என்னடா விடுதலுக்கு வேற பதில் சொன்னோமா? வச்சிருக்காங்களா? இதுல ஏதோ ஒரு வார்த்தை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஸ்க்ரோல்ஸ் பத்தி தான் இருக்கணும். ஒரு வழியா அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்க்ரோல்ஸ் தொடர்ந்து படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. படிக்கலாமா? பீதி கிளம்புது. கூட ஒரு உஷாரா நருட்டோ கிட்ட கொடுத்து தர கஷ்டம். அந்த காட்டுக்குள்ளதான் அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். இங்க வந்தா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோட்ல பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. எனக்கு கபோட்டை மேல ஆரம்பத்துல இருந்தே டவுட், எதுக்கு இப்ப இவங்களுக்காக இப்படி உயிரை கொடுத்து இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். சரி சோலோ ஆளு, அதனால நாங்க போன எபிசோட்ல சொன்னோம் இவங்க ஹெல்ப் தேடி சரி வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா இவனுக்கு 2 ஆள் இருக்கும்போது எதுக்குடா இப்போ இவங்களுக்காக இவ்வளோ உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் கண்ணு கூட செவந்துச்சு நடுவில். அப்பயும் டவுட்டு. சாஸ்கேவும் அதை உணர்ந்துட்டான். அவனும் சென்ஸ் பண்ணிட்டு இவங்ககிட்ட வேற ஏதோ பவர் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா துரோகி குறைச்சி மாடும் ஆள். இவ்வளோ நேரம் கூட இருந்தே இவங்க எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி வந்துக்கிறான். யாரோ அப்படியே இன்னசென்ட் ஆள் மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க மேலே கண்ணா இருந்திருக்கான். இப்ப எவ்வளவு பவர்ன்ற வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டான். அப்ப ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணி அவனை எப்படி இது பண்ணலாம்னு கூட அவங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு அந்த 3 ஆளுங்க சும்மா அந்த ஃபைட்டுக்காக மட்டும்தான் உரைச்சி மாற வச்சுருக்கேன். இவன் தான் மெயின் ஆள். இவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன பவர் இருக்குது, இப்போ அந்த சாஸ்கே என்ன பண்ணுறான்றத இவனை வச்சு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்கறதுக்கு தான் இவனை வச்சுருக்கான். படுபாவி எவ்வளோ நல்லவன் நினச்சா கபோட்டா இப்படி இருக்கானேன்ட்டு துரோகம் பண்ணிட்டான். இது நம்ம பசங்களுக்கு தெரியணும் கூடிய சீக்கிரம். ஏன்னா இவனை நம்பினே எல்லா இன்ஃபர்மேஷனும் குத்துனே இருப்பாங்க போல. ஏன்னா ரொம்ப டேஞ்சர். இப்போ இருக்க இவன் கூட ஒரு என்ன சொல்கிறது நல்லவன் நம்பி பழகிட்டுற நருட்டோலாம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி யாருக்காவது நம்மளுக்காக வந்தால் அப்படியே உயிரே கொடுக்குற அளவுக்கு போயிடுவான். ஸோ இவங்கள்ட்ட வந்து ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அவனுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் வசதியாக இருக்குது. கண்டுபிடிக்கணும், பார்ப்போம் என்ன பண்ணுறேன். சாஸ்கே தான் வந்து சுத்தமா எதுவும் பண்ண முடியாத மாதிரி ஆயிட்டேன். இந்த தடவை ஃபுல்லா நருட்டோ தான் எல்லாமே எடுத்துக்கிட்டது. ஆனால் நருட்டோ கிட்ட எப்படிங்க இவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்னே தெரியல. ப்ளஸ் வந்து உரைச்சி மாறு வேட அந்த நரியோட பவரை லாக் பண்ணி வேற வச்சுட்டு போயிட்டான். மினியாவது ஓப்பனில் இருந்துச்சு என்ன ஒன்று வரும்ட்டு. இப்போ அதை வேற அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனான். அப்படி இருந்துமே இவனோட ஸ்டாமினாவே இவ்வளோ இருக்குது. அதோட ஹெல்ப் இல்லாமல் இவங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்குது. இவ்வளோ ஸ்க்ளோன் யூஸ் பண்ணி ப்ளஸ் வந்து இன்னொரு உருவத்துக்கு மாறப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா வேற பவர் போவோம். அப்படி இருந்துமே அவன் தனியாக போராடி தான் முடிச்சிருக்கான். இந்த 3 பேர் ஒன்றுமே பண்ணல. நருட்டோவே முழுக்க முடிச்சிட்டான். ஸோ வேற லெவலுங்க. அவன் ஸ்டாமினாக்கு ஈடுனியே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நுழையிறதுக்கே இவ்வளோ பாடு. இப்போ உள்ளே நுழைஞ்சது இங்கே வேற ஒரு விடுகதை வேற கேட்குறாங்க. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.